அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். 2 கேது, அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் ராகு பகவான், 9 சனி, சூரியன், செவ்வாய், புதன் இணைவு, 10 சுக்கிரன் இருக்கிறார்கள். விரய ராசியில் குரு பகவான் இருக்கிறார். ஏதாவது ஒரு செலவுகள் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு வந்து போய்கொண்டே இருக்கும். பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் சனி, புதன், செவ்வாய், 10 சுக்கிரன் சஞ்சரிப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. நன்மைகள் பெருகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனதில் மகிழ்ச்சி கொள்வீர்கள். எந்த விதமான நெருக்கடிகளையும் சமாளிக்கலாம். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அனைத்தும் கூடும். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நன்றாக தீர்ப்பீர்கள். உத்தியோகம் செல்பவர்களுக்கு நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கும். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். தொழில்துறை அன்பர்களுக்கு ஆதரவு, நன்மைகள் பெருகும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் விபத்து உண்டாகலாம். ஆக வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். அதிக வேகம் கூடாது. சற்று பொறுமை தேவை. மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி செய்து அரசு உத்தியோகத்தினை பெறுவார்கள். 9 சனி இருப்பது மிகவும் நல்லது. இதுவரை 5½ வருடங்களாக சனியினால் பலாத பாடுபட்டீர்கள். கல்வி மற்றும் தர்ம சிந்தனை ஓங்கும். ஆன்மீக உணர்வு தங்களுக்கு பெருகும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் வரும் நேரம் சிலருக்கு வெளிநாட்டுகளில் இருந்து அழைப்புகள் வரலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். 12 குரு விரயத்தில் இருப்பதால் சேமிப்புகள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் சில சமயங்களில் மன அழுத்தம் உண்டாகும். அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் அதிக அலைச்சல் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். மருத்துவ செலவுகள் சில சமயங்களில் வரலாம். கணவன் அல்லது மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 13ஆம் தேதி காலை 3:44 முதல் 15ஆம் தேதி காலை 9:37 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருங்கள். வெளியே செல்லும்போது ஜாக்கிரதையாக சென்று வாருங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். உடல் ரீதியான கோளாறுகள் அனைத்தும் விலகும். குடும்பம் நன்றாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.